ஹலோ நண்பா, இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேக்லைட் டிரைவர் ஐசி பத்தின வீடியோ தான் பார்க்க போறோம். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். அதாவது நம்மளோட மொபைல் ஃபோன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பேக்லைட் அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நிறைய கம்ப்ளைண்ட் வந்து பேக்லைட்டை வச்சு வருது. ஸோ பேக்லைட் கம்ப்ளைண்ட் என்ன, எனக்கு எல்இடி ஸ்ட்ரிப் வந்து டிஸ்பிளேல எரியல அப்படின்னா எனக்கு வெளிச்சம் வராது, என்னால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா என்னால் ஒரு இமேஜோ ஒரு வீடியோ எதுவுமே நம்மளால பார்க்க முடியாது. பட் வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் தெரியும் பட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வெளிச்சம் வராது. அப்போ அந்த பேக்லைட்டை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது தான் நம்மளோட பேக்லைட் கண்ட்ரோலர் ஐசி. ஸோ அதை மட்டும் கிடையாது, நம்ம பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறோம், இல்லை டிம் பண்ணுறோம், பிரைட் பண்ணுறோம்ல. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிரைவர் ஐசி மூலமாக கண்ட்ரோல் பண்ணுறோம். ஸோ இது வந்து நம்ம மொபைல் வந்து ஒரு 6 பின் ஐசியாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஐசியோட டேட்டா ஷீட் வந்து எடுக்கக்கூடிய ஒரு இமேஜ், சரிங்களா, ஒரு சர்க்கியூட்னு சொல்லலாம். ஸோ இந்த மெத்தடில் தான் எந்த ஒரு மாடலையும் கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ AW9961DNR இப்படின்னு சொல்லக்கூடிய மாடல் இது பல ஃபோன்ஸில் வந்து இருக்குது, பேக்லைட்னு சொல்லக்கூடியது. ஸோ ஒர்க்கிங் ஃபங்க்ஷனை பற்றியும் நம்ம பார்க்குறோம், சரிங்களா. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸை பற்றி பேசியிருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பேக்லைட்டை பற்றி பேசுவோம். அப்போ இந்த பேக்லைட் ஐசிக்கு இன்புட்டாக வரக்கூடிய வோல்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா Vin, அதாவது VPH பவர். VPH பவர் என்ன நம்மளோட 3.7 வோல்ட்லேருந்து 4.2 வோல்ட் வரைக்கும் வரக்கூடியதான் நம்மளோட VPH பவர் வோல்டேஜ் சொல்லுவோம். ஸோ அது நார்மலாக ஒரு பேட்டரி கனெக்ட் பண்ண வரக்கூடியது. ஸோ அப்போ அந்த ஐசிக்கு இன்புட்டாக இங்கே வருது, அதே இதில் சுவிட்சிங் பின்னாகவும் இங்கே இருக்குது. அதாவது சுவிட்ச் பின்னுக்கும் நம்மளுக்கு என்னதான் அதே 3.7 வோல்ட் தான். ஸோ காமனாக நிறைய பேர் கேட்ட கேள்வி என்னன்னா, சார் எல்இடி டிஸ்பிளே, அதாவது நான் டிஸ்பிளே வந்து கனெக்ட் பண்ணுறேன், எல்இடியோ எல்சிடியோ கனெக்ட் பண்ணுறேன், கனெக்ட் பண்ண உடனே எனக்கு இந்த இடத்துல பேக்லைட் வோல்ட் ஜென்ரேட் ஆகுமா? பேக்லைட்டோட வோல்ட் அளவு நம்மளை பொறுத்தவரைக்கும் பேக்லைட் வோல்ட்னா 12 வோல்ட்லேருந்து நம்மளுக்கு 50 வோல்ட் வரைக்கும் கண்டிப்பாக நம்ம வரணும் அதுக்குள்ளே. ஆனால் ஐசிஸை பொறுத்து மாறும். ஸோ இந்த ஐசியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 0 வோல்ட் 40 வோல்ட் வரைக்கும் இந்த ஐசி வந்து நம்மளுக்கு என்ன ஆகுது, பேக்லைட் வோல்ட் கொடுக்குது. இந்த ஒரு 10 எல்இடி கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு 0லேருந்து 40 வோல்ட் வரைக்கும். அப்போ எனக்கு எப்போ ஒரு டிஸ்பிளே கனெக்ட் பண்ணுறோமோ அப்போ மட்டும்தான் எனக்கு இந்த 0லேருந்து 40 வோல்ட் வரைக்கும் எனக்கு என்ன ஆகும், இந்த பின் வழியாக எனக்கு ஜென்ரேட் ஆகும் எல்இடிக்கு. ஸோ அது வரைக்கும் என்ன சார் வரும், அப்போ இது வரைக்கும் வோல்டேஜ் எதுவுமே வராதுங்கிட்ட அப்படிலாம் கிடையாது. இப்போ சர்க்யூட் படியே பார்த்தீங்கன்னா இந்த வி இன்புட், அதாவது வோல்டேஜ் இன்புட்டில் இப்போ எக்ஸாம்பிள் 3.7 வோல்ட் கொடுக்குறோம்னா இந்த இண்டக்டர் மூலமாகவும் இந்த டயோட் மூலமும் எனக்கு இந்த இடத்து வரைக்கும், அதாவது நம்மளோட டிஸ்பிளே கனெக்டர் வரைக்கும், எல்சிடி ஸ்ட்ரிப்பு கனெக்ட் பண்ண வரைக்கும் எனக்கு அதே 3.7 வோல்ட் தான் வரும். ஸோ அப்போ எப்படி சார் வந்து கனெக்டரை மாட்டினோன்னு உங்களுக்கு அந்த இடத்துல வோல்டேஜ் ஆனது டிஃபர் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதுக்கு தான் இந்த கண்ட்ரோல் பின், அதாவது ஆன் ஆஃப் டிம்மிங் கண்ட்ரோல்னு கொடுத்துருக்காங்களா. டிம்மிங் கண்ட்ரோல்னா பிரைட்னஸ் கண்ட்ரோல் லெவலுக்கும் அதே பின்னு தான். இந்த இடத்துல ஒரு PWM சிக்னல் ஆனது ஜென்ரேட் ஆகும். எப்போ இது ஜென்ரேட் ஆகுது, எப்போ ஜென்ரேட் ஆகுனா வேற ஏதோ ஐசியா அதுலாம் பின் வந்து கனெக்ட் ஆகுது. இது டைரெக்டாக நம்மளோட டிஸ்பிளே கனெக்டர் தான் கனெக்ட் ஆகும். அப்போ கனெக்ட் ஆகும்போது நான் டிஸ்பிளே கனெக்டரை நம்மளோட போர்டில் இருக்கக்கூடிய டிஸ்பிளே கனெக்டர் கனெக்ட் பண்ணும்போது எனக்கு ஒரு சிக்னல் ஜென்ரேட் ஆகும்போது எனக்கு அப்போ இந்த கண்ட்ரோல் பின் சிக்னல் கிடச்சிருச்சு, டிஸ்பிளே கனெக்டர் மாதிரி சிக்னல் கிடச்சிருச்சுன்னா எனக்கு இந்த இடத்துல சுவிட்ச் ஆக ஆரம்பிக்கும். சுவிட்ச் ஆகுனா அது வரைக்கும் 3.7 வோல்ட் கனெக்டரை மாட்டின பிறகு எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா 3.7 வோல்ட் போயிட்டு இருந்தது, உடனே எனக்கு என்னவா மாறிடும் அப்படின்னா 0லேருந்து 40 வோல்ட் வரைக்கும் கான்ஸ்டன்டாக பார்த்து சில இடத்துல 16 வோல்ட் வரும், சில 18 வோல்ட் வரும். இந்த எல்இடி கரண்ட்டை கன்சியூம் பண்ணுறப்ப நம்மளுக்கு வோல்டேஜ் ஆனது டிஃபர் ஆகும், சரிங்களா. ஸோ அதுக்கு தான் இந்த கண்ட்ரோல் பின்னானது. இந்த எஃபின்றது ஃபீட்பேக், காமனாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்இடி கே அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இது வந்து எல்இடி ஏன்னு மென்ஷன் பண்ணினா பாசிட்டிவ் வோல்டேஜ். ஸோ இதில் தான் அந்த பாசிட்டிவ் வோல்டேஜ்னு வரும், சரிங்களா. இந்த COMP அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து நார்மலாக கிரவுண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னா ஒரு காம்பன்சேஷன் பின் மாதிரி. ஸோ காம்பன்சேஷன் பின் அப்படின்னா இந்த ஐசியில் ஒருவேளை ஏதாச்சும் வோல்டேஜ் வந்து ஸ்டெபிளைஸாக இல்லை அப்படின்னா அதை காம்பன்சேஷன் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல இந்த COMP பின் கொடுத்துருப்பாங்க. ஸோ காமன் கிரவுண்டுன்றது எப்பவுமே இருக்கும். அப்போ இது ஒரு சர்க்யூட் வச்சு பார்க்கும்போது இது நிறைய இடங்களுக்கு பயன்படுத்துகிறாங்க. அப்போ காமனாக ஒரு 6 பின்னு வரக்கூடிய இந்த ஒரு எல்இடி டிரைவர் ஐசி ஆனது ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய இந்த மெத்தடு தான். ஸோ இது காமனாக நிறைய மாடல் மொபைல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்தியிருக்காங்க. அப்போ இந்த ஒரு ஐசியை பற்றின பின் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா ஸோ இன்புட் என்ன அவுட்புட் என்ன நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த இண்டக்டர் இது வந்து காயில் பூஸ்ட் காயிலாக இருக்கும், இந்த காயில் மூலமாக நம்மளுக்கு வந்து 12-50 வோல்ட் ஜென்ரேட் ஆகுது. ஆனால் ப்ராப்ளம் ஆச்சுன்னா அந்த காயில தான் மாற்றணும், காயில் வந்து ஸ்டெபிளைஸ் தான் பண்ணுது. பட் ஐசி தான் நம்மளுக்கு இன்புட் வோல்டேஜ் நம்மளுக்கு வர 3.7 வோல்ட் நம்மளுக்கு மேக்ஸிமம் 0லேருந்து 40 வோல்ட் வரைக்கும் இந்த ஐசியை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் 0லேருந்து 40 வோல்ட் வரைக்கும் கன்வெர்ட் பண்ணக்கூடிய இந்த ஐசி தான் இங்கே ஜஸ்ட் ஸ்டெபிளைஸ் தான் நடக்குது, சரிங்களா. அப்போ கம்ப்ளைண்ட்னா ஒன்று இந்த இண்டக்டரை மாற்றணும். ஒருவேளை எல்லாருக்குமே அந்த ப்ராப்ளம் வராது, இண்டக்டர் ஃபெயிலியர் ஆயிருக்கும், அப்போ ஸ்டெபிளைஸ் ஆகாதனால நம்ம பிரச்சனை வரும், இண்டக்டரை மாற்றும் இல்லை டயோட மாற்றும். இல்லை அப்படின்னு இந்த ஐசிவே நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா
நம்மளுக்கு இந்த பேக்லைட் செக்ஷனுக்கான ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும். இப்போ இது ஒரு பின் டீடைல்ஸ் வச்சு பார்த்துட்டோம். ஸோ பின் டீடைல்ஸ்ன்ற நார்மலாக எதுவும் சர்க்யூட்டில் எதுவும் கொடுக்கக்கூடியது இல்லை. இதுக்கு ஒரு டேட்டா ஷீட் நார்மலாக அந்த நம்பரை AW9961 அப்படின்னு போட்டு நம்ம டைப் பண்ணி கூகுளில் வந்து சர்ச் பண்ணி தான் அந்த பின் டீடைல்ஸ் எடுத்து அது மூலமாக தான் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அப்போ இது எந்தெந்த மாடலில் பயன்படுத்துகிறாங்க, அப்போ ஒரு சர்க்யூட்டில் இது எந்த மாதிரி கொடுத்துருப்பாங்கன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ காமனாக பார்த்தீங்கன்னா AW9961 அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த ஐசி. ஸோ இது என்ன மாடலில் பயன்படுத்தியிருக்காங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு நான் வந்து போர்னியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் ஃபைண்டர் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐசி கண்டுபிடிச்சது AW9961 நம்மளோட பேக்லைட் டிரைவர் ஐசி. ஸோ இவ்வளோ மாடல்ஸில் பயன்படுத்தியிருக்காங்க. அப்போ ஒரு டீடைல்ஸ் பின் டீடைல்ஸ் படிச்சுட்டா இவ்வளோ மாடல் நம்மளால் சர்வீஸ் பண்ண முடியும். அப்போ ரெட்மி 5 மாடலில் ஓப்போ எஸ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த ஐசிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ரெட்மி சீரிஸில் 5 மாடல் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இந்த 5 எடுத்துக்கிட்டோம்னா அதில் ஸ்கிமேட்டிக் டயக்ராம். ஸோ லேஅவுட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ லேஅவுட்டில் என்னோட ஐசி எங்கே இருக்குது அப்படின்னா, அதாவது நம்மளோட பேக்லைட் டிரைவர் ஐசி இதுதான் நம்மளோட பேக்லைட் டிரைவர் ஐசி. இது வந்து நம்மளுக்கு கிராஃபிக்ஸ் ஐசியாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா எதனால அந்த இண்டக்டர் வச்சு சொல்கிறேன், இண்டக்டர் டயோட வச்சு U2302 அப்படின்றத நான் டைப் பண்ணுறேன். U2302. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதுதான் நம்மளோட பேக்லைட் கண்ட்ரோலர் ஐசி. அப்போ ஒரு சர்க்யூட்டில் பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி பார்த்தா பின் டீடைல் அது காமன். அப்போ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா VPH பவரானது வருது. இங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு இண்டக்டர் மூலமாக கொடுத்துருக்காங்க இன்புட்டை. ஸோ அதே பின் மூலம் சுவிட்சிங்கும் நடக்குது. ஸோ இந்த பின் மூலமாக என்ன பண்ணியும் டயோட் மூலமாக நம்மளுக்கு LED அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த லைனில் நம்மளுக்கு டிஸ்பிளே கனெக்டர் இருக்கும். இதில் தான் அந்த 0லேருந்து 40 வோல்ட் வரைக்கும் நம்மளுக்கு ஜென்ரேட் ஆகும். ஸோ ஆக்சுவலாக இந்த பின் கொடுத்த மாதிரி FBன்னு சொல்லக்கூடிய ஃபீட்பேக்கு நம்மளோட LED அதாவது காமனாக ஒரு கிரவுண்ட் பின் கூட சொல்லலாம். இது காம்பன்சேஷன் பின், அதாவது வோல்டேஜ் ஸ்டெபிலைஸில் இல்லை கான்ஸ்டன்ட் இல்லை அப்படின்னா இது காம்பன்சேட் பண்ணுறதுக்காக இந்த பின். ஸோ இந்த கண்ட்ரோல் பின்னு தான் நம்மளோட PW. இது டேரெக்டாக நம்மளோட டிஸ்பிளே கனெக்டரில் ஒன்று கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இன்னும் சில நேரம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா CPUலேயே இந்த பின்னை வந்து கொடுத்துருப்பாங்க. அதான் PW விட்டு LCD PWM 2 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ எனக்கு டிஸ்பிளே கனெக்டர் மாட்டின பிறகு மட்டும்தான் எனக்கு இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா அந்த 0லேருந்து 40 வோல்ட் சுவிட்ச் ஆக ஆரம்பிக்கும். அது முன்னாடி வரைக்கும் டிஸ்பிளே கனெக்டர் கனெக்ட் பண்ணலைன்னா எனக்கு 3.7 வந்து 4.2 என்ன ஒரு பேட்டரியோட வோல்டேஜ் இருக்கோ அது மட்டும்தான் நம்மளுக்கு எங்கே வரும் அப்படின்னா டிஸ்பிளே கனெக்டருக்கு வரும். சரிங்களா? ஸோ நம்மளுக்கு கண்டிப்பாக அதனால நிறைய பேருக்கு இருக்கிற குழப்பமே டிஸ்பிளே கனெக்டர் மாட்டின பிறகு அந்த 40 வோல்டேஜ் வருதா இல்லை டிஸ்பிளே கனெக்டர் மாட்டுறதுக்கு முன்னாடி வருமா? எனி டைம் வராது. வந்துச்சு அப்படின்னா நம்ம ஐசி ஃபெயிலியர் ஆயிரும். ஸோ அதுக்காக தான் இந்த கண்ட்ரோல் பின் எல்லாமே நமக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இது மாதிரி இருக்கக்கூடிய எல்லா மாடலுக்கும் இந்த மாதிரி தான் உங்களுக்கு சர்க்யூட் இருக்கும். அதுக்கு நம்மளுக்கு ஒரு ஐசியோட டேட்டா ஷீட்டை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்மளால் ஈஸியாக சர்வீஸ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே மறக்காம பெல் பண்ணி சேர்த்து ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.